ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் நடக்க போகுது. பெயிண்டர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. ஸோ என்ன ஏதுன்னு பார்க்கலாமா? பெயிண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே தெரியுது எவ்வளோ பெரிய பெயிண்டராக இருப்பாருன்னு. ஆடியன்ஸ்லாம் வந்து தீவிரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த பெயிண்டிங் வேலை எப்படி நடக்கும் என்னன்னு பார்க்கறதுக்காக. உங்களை தான் சொல்கிறேன் ஆடியன்ஸுன்னு. இப்போ எதுக்கு நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருது. மழை டைமில் இங்கே வந்து இந்த மாதிரி ஓதை வந்து செவர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த ரூம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு தெரியுதா? ஸோ ட்ரையலுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செவரில் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபுல் செவருமே பெயிண்ட் அடிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். சரி, பெயிண்டர்ஸை கூப்பிட்டு பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பட்ஜெட் வந்து எங்கேயோ போகுது. சரி, இங்கே ஒருத்தர் ஓசிலே இருக்கிறாரு, இவரை யூஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இவரே வந்து பெயிண்ட் அடிக்கிறேன்னு ஒத்துக்கினாரு. அதுக்கு போயிட்டு இந்த ஸ்பாஞ்செலாம் வாங்கிட்டு வந்தார். சொல்லாமல் கொல்லாமல் டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன். ஒரு புள்ளையா சுழி போட்டு ஆரம்பிக்கலான்னு பார்த்தா என்ன இப்படி வருது புள்ளி புள்ளியா? டிசைன் எதனா வாங்கிட்டு வந்துட்டியா என்ன? யூஸ்வலாக 2 கோட் அடிப்பாங்க, நம்ம 5 கோட் அடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கேப்லாம் ஃபில் பண்ணணும்னா. கலர் மாத்திர வேண்டியதுதான் சுவிட்ச் பாக்ஸ். அதுவே ஒயிட்ல இருக்கு. அதே ஒயிட்ல தான் இருக்கு. இன்னும் ஒயிட் ஆச்சுனா பளபளன்னு ஆயிடுமா? கொஞ்சோண்டு ஊத்திடணும். ஆமா, யாருக்கு தெரியும்? அடிச்சு பார்த்தா தானே தெரியும். ஒரு செவருக்கு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோவும் ஊற்றிட்டேன். இந்த ரூமே அடிச்சிடலாம்ல இது? யாருக்கு தெரியும்? 1 லிட்டர் ஒரு ரூம் கடிக்க முடியும். தப்பாயிடுச்சுன்னா இந்த துணியை வச்சு தொச்சிடலாம் போல இல்லை. இப்போ அது துடைக்கும் போது அந்த பெயிண்ட் சேர்த்து போயிடுச்சு. அப்போ அப்பா அப்படியே குளிக்க வச்சிடலாமா? இதில் வெள்ளி ஆயிடுவார். இவருக்கு ஈடு யாருமே வரமாட்டாங்க. சூப்பரா வருதுல்ல? ஒரே வாட்டி இறக்கி ஏத்தனா ஃபுல்லா அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. 2 வாட்டி ரோலர் கண்டுபிடிச்சா பெரிய மூலகா. சவுண்ட் அந்த வண்டி சவுண்ட் மாதிரி இருக்குல்ல. வண்டி போகும்போது ஒரு சவுண்ட் வருது. பெயிண்ட் அப்படியே ஒட்டி ஒட்டி மேலே வரதுல. அம்மா என்னத்துக்கு வாங்க கோடு கோடு குத்துறாங்க? அந்த பின்னில் அது வந்து அந்த ரப்பா பெயிண்ட்டை வந்து ஒழிச்சு எடுக்குது. எடுத்து பெயிண்ட் பண்ணுவேன். டேய், ஒழுகாம ஒழிச்சு எடுக்குது. முழு நேர பெயிண்டர் மாதிரியே ஆயிட்டோம் அம்மா. போன்றேன் போனால் 50,000 60,000 வரும்ல. நம்மளே வச்சா 5,000 ரூபா, ஆளை கூட்டு வந்தால் 50,000 ரூபா. நம்ம வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை ஸ்டார்ட் ஆகி காலிலேருந்து 1 மணிக்குள்ளே இவ்வளோ வேலையை முடிச்சிருக்கிறோம். வீடு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்புறம் ப்ரைமர்லாம் வந்து காலி ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் இப்போ தான். பசங்களே ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, இன்னும் பெயிண்டிங் வேலை ஒன்று நடந்துக்கினே இருக்குது. எப்போ தான் முடியும்பா? ஒர்க்கர் சரியில்லை. எஸ், அது ஆன்லைனில் பார்க்கும்போது டார்க்காக இருந்தது, இப்போ பார்த்தா லைட்டாக தான் தெரியுது. ஒரு 4-5 கோட்டு ஏற்றினா தான் தெரியும் இருக்குது பிரைட்னஸ். ஓனர் கேட்குறாருல, பஸ் சொல்லுங்க. அவர் தான் காசு செலவு பண்ணுறாரு, இவ்வளோ ஊற்றி அடிக்கிறீங்க. ஹேண்ட்பேக் ஊலாம் போட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டியா? நல்லா இருக்கு. உன் டிஷர்ட் கலரில் இருக்குது.
அதான் நல்லா தெரியுது கலர். சூப்பர் சூப்பர். செம்மையா இருக்கு. வளர்ந்து வரும் பெயிண்டிங் கான்ட்ராக்டர். நேசம் பண்ணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கலர் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஒவ்வொரு வீடியோலையும் கலர் வந்து கன்றாவியாக இருக்குது, கருப்பாக போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இங்கே வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம். அப்பா, இது பெயிண்ட் வாசனை வருது. பெயிண்ட் வாசனை அடிக்காம வேற என்ன வாசனை அடிக்கும்? இதுல ஸ்மெல் மோந்ததே இல்லையா? மோந்ததே இல்லையா? தினம் என்ன பண்ணணும், ஒரு பெயிண்ட் டப்பா எடுத்து குத்து மோந்து பாருடான்னு சொல்லணும். அப்பதான் இந்த வாசனை எல்லாம் தெரியும். நல்லா அடிக்கிறாருப்பா அவங்க அப்பா பெயிண்ட்டு. அது இந்த பிரஷ்ல அடிச்சா நல்லா வரும், அவ்வளவுதான். எங்க சேர்த்து அடிச்சிருக்கியா? சேர்த்து அடிச்சு ப்ளூ கலர் இல்லை. கலர் நல்லா உட்காருதுங்க. சூப்பராக உட்காருது. அதுக்கப்புறம் நீ மட்டும் ப்ளூ கலர். எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. நான் கீழே எடுக்கிறேன், நீ மேலே போயிடுறேன். ஆஹா, ஓட்டி ஓட்டி தான் அடிப்பாங்க. நான் அப்படியே ஒரே இடமா பண்ண. ஒரு ஸ்பாஞ்சு இந்த ஒரு டப்பா இருந்தா போதும், ஒரு பெயிண்ட் இருந்தா போதும் போல இருக்குல்ல. பெயிண்டர் இல்ல, ஒரு ஆள் இருந்தாலே போதும். ஓகே, அத நான் கலர் சூப்பர். பார்த்துறேன். எதுவுமே எதுவா தெரியல. ஒழுகுற மாதிரியா? ஒழுகுற மாதிரியும் தெரியல. நீ பிட்டு பிட்டோ ஒயிட்டோ அந்த மாதிரி எதுவுமே தெரியல. பக்காவா பேட்ச் ஒர்க் தெரியுதா? தெரியல. இந்த ஒயிட்டோட சேர்த்து அடிப்பா. இந்த ஒயிட்டோட சேர்த்து அடிக்கும்போது இந்த கலர்ல வருது. இந்த இந்த மாதிரி இந்த ஒயிட் சேர்த்து அடிக்குது. காத்து பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இன்ஜினியர் ஆகணும்டா, சயின்டிஸ்ட் ஆயிடலாம். சயின்டிஸ்ட் இல்லையா? இன்ஜினியர் தான் ஆகணும். இன்ஜினியரிங் ஸ்பெல்லிங் அதிகம்டா, சயின்டிஸ்ட் கம்மி. கஷ்டம் சொல்றது. இன்ஜினியரிங் ஈஸியா வாயில வந்துடும். சரிங்க, நாங்கள் வந்துட்டு இந்த ஃபுல் ரூமுக்கும் பெயிண்ட் பண்ணிவிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நிஜமா வேறு லெவலில் இருக்குமா, செம்மையாக இருக்குது. அதாவது இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நார்மலாக அடிச்சா திட்டிட்டு தான் தெரியும். அடிச்சுட்டு இந்த ரோலர் எடுக்கிறப்போ பக்காவாக எடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன், அது ஒரு மாதிரி கோடு கூட தான் வரும். ஓ, நீங்கள் சொல்ல வர்றதை பார்த்தா ஒரு கை தேர்ந்த நிபுணியால் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி கோவிலுக்கெல்லாம் அடிச்சிருக்கேன். தெரியும், நீ தான் பெயிண்டர். அப்பப்போ சிடிசி சிஎஸ்சியில் அப்புறம் வேறு எங்கெங்கேயோ போய் வரைஞ்சிருக்கிற, கோயிலில் பெயிண்ட் அடித்தேன். உங்கள் அப்பாவை சம்மடி அடித்து தள்ளி தட்டி கூட்டின்னு வந்தார். பெயிண்ட் வேலைக்கு அவனை படிக்க வச்சேன்னு. ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் பெயிண்டிங் தெரியுன்றதுனால தான் இது வந்து ஈஸியாக வந்துச்சு. மக்களே, நீங்களும் வந்து இவராலேயே முடியுது, அப்போ நம்மளாலேயே முடியும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா? அப்போ நாங்கள் வந்து பொறுப்பு கிடையாது. பெயிண்டர்ஸை வச்சாதான் பக்காவான லுக்கு கிடைக்கும். இவருக்கு அடிக்க தெரியுன்றதுனால எங்களுக்கு இந்த மாதிரி லுக்கு வந்துருக்கு. ஆமாம், நீங்கள் இப்போ புதுசாக அடிக்கிறீங்க அப்படின்னா ஒழுகிடும். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஒழுகி பெயிண்ட் எக்ஸ்ட்ரா செலவாகும். அதில் அடித்தவங்க அந்த பெயிண்ட்டை பார்த்தாலே தெரியும், கை தேர்ந்தவங்களால அடிச்சிருக்கிறாங்களா இல்லை கையில் கச்சவங்க அடிச்சிருக்கிறாங்களா. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பாரு எனக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு பார்த்தீங்கன்னா, 2 லிட்டர் பெயிண்ட்டு, அப்புறம் அந்த ரோலரு, ட்ரே, அப்புறம் ப்ரைமரு இதெல்லாம் சேர்த்து ஒரு 3000 ஆச்சு. அதாவது இந்த ஒரு ரூமுக்கு மட்டுமே. அப்போ நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக அடிக்கணும்னா எக்ஸ்ட்ராவாக செலவாகும். உனக்கு லேபர் ஒரு 500 ரூபாய். நானும் சைடில் வேலை செஞ்சு. ஆமாம், லேபருக்கு பேட்டா 500 ரூபா தானே.